100 கோடி ரூபாய் பயோடெக்னாலஜி மதிப்பு வந்து 2 கோடி ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது நீங்க 100 கோடி ரூபாய் யாராவது நீங்க காட்டினீங்கன்னா 10% மினிமம் 10 கோடி ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து 2 கோடி ரூபாய்க்குள்ள அந்த இடம் அப்படின்னு சொல்லி மதிப்பு காட்டி இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்க உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து யதார்த்தமா 6ஆம் தேதி வந்து அவங்களே லீவ் போட்டு போயிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த உதவி சர்பதிவாளரும் இவங்க 2 பேருமே லீவ் போட்டு போயிருக்காங்க. அந்த கேப்ல வந்து கொடைக்கானல்ல இருந்து ஜெபஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்பதிவாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் தேதி அந்த இடத்துக்கு டெம்பரவே அந்த ஒரு நாள் வந்துட்டாங்க. அந்த ஒரு நாள் வந்தவருக்கு இப்ப நார்மலா வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னா அவங்க உள்ள சர்பதிவாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பல நாலேஜ் இருக்கும், பல இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ல என்னென்ன குறை இருக்குது, ஏது இருக்குது, கைடனி வழி எவ்வளவு என்ன போட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு சின்னதா நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ஒரு நோட்டு இடம் வாங்க கூட அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு, யாரு பேர், ஆதார் கார்டு என்ன, பட்டா என்ன, ஈஸி என்ன, எல்லாத்தையுமே பக்காவா செக் பண்ணி தான் அந்த இடத்த அதுவே 1008 குறை பார்த்துதான் முடிச்சு கொடுப்பாங்க. கோயில் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து வெறும் 2 கோடி ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல எவ்வளவு காசு வாங்கியிருப்பாங்க, என்னென்ன ஊழல் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அடுத்து கோயில் இடத்துல யாருமே சரி ஒருத்தர் இந்த இடத்த வந்து தப்பான கோயில் இடத்த வந்து வாங்கணும்னு யாரும் முன் வைக்க மாட்டாங்க. இந்த கேஸை பத்தி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் வந்து இந்து கோயில வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமா இருக்குது. அதுவும் ஆறுபடை வீட்டுல ஒன்னான பழனில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குது. சாதாரண வந்து கூட்டமா இருக்கு. நீங்க செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல ஒரு மூத்த கோயில் பக்கத்திலேயே போக முடியல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம கூட்டமா இருக்குது. அதனால வந்து கீழே வந்து கோயிலோட மழை அடிவாரத்துல பக்தர்கள் வந்து போறதுக்காக ஒரு கார் பார்க்கிங், இலவசமா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங்ல மக்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் இடம், அந்த இடம் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா 1988 பூசாமி மணியர் வந்து பாத்தீங்கன்னா தண்டாயுதபாணி சாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து 1.40 ஏக்கர், அதாவது 1.5 ஏக்கரை வந்து அவங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்தை வந்து பரப்பதற்கும் மக்கள் வந்து பக்தர்கள் வந்து போறவங்க அங்க தங்கி இருந்து போயிட்டு வரட்டும் அதோட மண்டபம் கட்டுறதுக்காகவும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1988 140 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாளுக்கு லீவ்ல போன சில இவங்க வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி ப்ரமோஷன் ஆகி வந்து ஒரு 2 நாளா மாறி போறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பதவி ப்ரமோஷன்ல அவங்களோட லிஸ்ட் இருந்திருக்குது. பட் ஆனா இது நடந்து 2 நாளா மாறி போனாலும் அவங்களுமே சில சந்தேகங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருமேயும் கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணி அந்த கோயிலோட இடம் வந்து என்ன மதிப்பு, யாரு பேர்ல இருக்குது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா நடவடிக்கை எடுக்கும். பழனியில வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் எப்படி வந்தது, என்ன மாதிரி வந்தது, யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த வீட்டுல தெளிவா பார்க்கலாம். பொதுவாக வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் வந்து இந்து கோயில வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமா இருக்குது. அதுவும் ஆறுபடை வீட்டுல ஒன்னான பழனில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குது. சாதாரண வந்து கூட்டமா இருக்கு. நீங்க செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல ஒரு மூத்த கோயில் பக்கத்திலேயே போக முடியல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம கூட்டமா இருக்குது. அதனால வந்து கீழே வந்து கோயிலோட மழை அடிவாரத்துல பக்தர்கள் வந்து போறதுக்காக ஒரு கார் பார்க்கிங், இலவசமா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங்ல மக்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் இடம், அந்த இடம் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா 1988 பூசாமி மணியர் வந்து பாத்தீங்கன்னா தண்டாயுதபாணி சாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து 1.40 ஏக்கர், அதாவது 1.5 ஏக்கரை வந்து அவங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்தை வந்து பரப்பதற்கும் மக்கள் வந்து பக்தர்கள் வந்து போறவங்க அங்க தங்கி இருந்து போயிட்டு வரட்டும் அதோட மண்டபம் கட்டுறதுக்காகவும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1988 140 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்த வந்து ஒரு செட்டு போடுறது, கடை போடுறது, வைக்கிறது, இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பல முயற்சி பண்ணி இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு எல்லாம் எடுத்துக்காங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா
இந்த கவர்மெண்ட் இடத்த வந்து யாருக்குமே வந்து நீங்க பவர் ஆஃப் பட்டனையோ வாங்கவோ விற்கவோ கூடாது சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இந்த குரூப் வந்து உச்ச நீதிமன்றத்துல கோர்ட்ல போய் கேஸ் போட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த இடம் வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து நான் வாங்குறேன் சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. கோர்ட்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக சொல்லி செக் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் முறையிட்டிருக்காங்க. ஒரு டைம் இல்ல 2 டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு போராடிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேதுபதி வெள்ளத்துறை 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதால ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அங்க உள்ள ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா வந்து அந்த இடத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹைடன் வழி வந்து பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஏக்கர் வந்து 2400 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கவர்மெண்டோட மதிப்பு மட்டும். இது கவர்மெண்டோட மதிப்பு. இப்ப வந்து நம்ம சென்னையில ஒரு இடம் வாங்குறோம், ஹைடன் வழி 4000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போட்டாங்கன்னா நீங்க எப்படி வாங்க போனீங்கன்னா இடத்துல மதிப்பு 10,000 ரூபாய் இருக்கும் நீங்க நேரில் போனீங்கன்னா. பட் மார்க்கெட் வழி வேற, ஹைடன் வழி வேற. நீங்க வந்து கவர்மெண்டோட ஹைடன் வழி 2400 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 1.5 ஏக்கர் கிட்டத்தட்ட 25 கிரவுண்டுக்கு மேல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் ஹைடன் வழி மதிப்பு வந்து 2 கோடி ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது நீங்க 100 கோடி ரூபாய் யாராவது நீங்க காட்டினீங்கன்னா 10% மினிமம் 10 கோடி ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து 2 கோடி ரூபாய்க்குள்ள அந்த இடம் அப்படின்னு சொல்லி மதிப்பு காட்டி இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்க உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து யதார்த்தமா 6ஆம் தேதி வந்து அவங்களே லீவ் போட்டு போயிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த உதவி சர்பதிவாளரும் இவங்க 2 பேருமே லீவ் போட்டு போயிருக்காங்க. அந்த கேப்ல வந்து கொடைக்கானல்ல இருந்து ஜெபஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்பாதிவாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் தேதி அந்த இடத்துக்கு டெம்பரரியா அந்த ஒரு நாள் வந்துட்டாங்க. அந்த ஒரு நாள் வந்தவருக்கு இப்ப நார்மலா வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னா அவங்க உள்ள சர்பாதிவாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பல நாலேஜ் இருக்கும், பல இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ல என்னென்ன குறை இருக்குது, ஏது இருக்குது, ஹைடன் வழி எவ்வளவு என்ன போட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு சின்னதா நீங்க வந்து ஒரு 5 சென்ட் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்க கூட அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு, யாரு பேர், ஆதார் கார்டு என்ன, பட்டா என்ன, ஈசி என்ன, எல்லாத்தையுமே பக்காவா செக் பண்ணிதான் அந்த இடத்த அதுவே 1008 ரூபாய் பார்த்துதான் முடிச்சு கொடுப்பாங்க. ஆனா பட் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வணிகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் டெம்பரரியா வந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க உள்ள பத்திரப்பதிவாளர் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள அவங்களோட மேலதிகாரிட்ட கேட்டிருக்கலாம், இல்ல நான் டெம்பரரியா வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து நீங்க லீவ்ல போயிருக்காங்க, விடுப்புல போயிருக்காங்க, சோ நாளைக்கு வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, பெரிய அமௌண்டா இருக்குது, பெரிய தொகையா இருக்கு கேட்டிருக்கலாம். இல்ல அவங்கள்ட்ட போன் பண்ணி விசாரிச்சு பாத்துக்கலாம். எதுவுமே இல்லாம தற்செயலா வந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ல இருந்தது 100 கோடி ரூபாய் மதிப்பு வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரே நாள் அவசரமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5-10 வருஷத்துல இந்தியா ஃபுல்லா நீங்க தமிழ்நாட்டுல எங்க எடுத்துக்கிறாங்க சரி, கிட்டத்தட்ட புதுசா கோயில் கட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா 2% தான் கட்டிட்டாங்க. நிறைய கோயில்கள் வந்து கம்மியாயிட்டே தான் வந்து புதுசா எந்த கோயில் போய் இருக்க கோயில் என்ன பண்ணாங்க. ஆனா வந்து ஒரு சர்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 50% மேல தெருவுக்கு ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. அந்த நேரில் ஒரு பெரிய பெரிய சர்ச் கட்டியிருக்காங்க, மசூதி கட்டுறாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள மணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களே எடுத்துக்கிட்டு அந்த இடத்த டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஆனா நம்மளுடைய இருக்கிற இடத்துல நம்ம பாதுகாக்கணும், நம்ம இந்து கோயில் வந்து இருக்கிற இடத்த பாதுகாக்கிறத நம்ம பார்க்கணும். புதுசா கட்டுறதோ இடம் கட்டுறதோ வைக்கிறதோ எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு இந்து சமையல்துறை கட்டுறதுல வந்துருச்சு, அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு கவர்மெண்டோட சொத்து பழனியில, அதுவும் வந்து 6 படை வீடுல ஒரே வீடு, அந்த 6 படை வீட்டுல மக்கள் அதிகமா போகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பழனி. அந்த பழனியில அவ்வளவு கார் பார்க்கிங் அவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்த 100 கோடி ரூபாய் மதிப்பு வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆபீசர் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இடத்த வந்து தப்பான விலை காசு லஞ்ச பணம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஊழல் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பவங்களுக்கு கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். போன ஆட்சியோட இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லஞ்சம் வாங்குறது ஊழல் எல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடத்துல போய் இருக்காங்க. இந்த அதிகாரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட சொத்து மதிப்புகளோ அதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அவங்களோட சொத்து மதிப்புகளோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒருத்தரை நீங்க கரெக்டா வந்து ஆக்ஷன் கடுமையா எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரி யாருமே நம்ம கோயில் இடத்துல யாருமே கையை வைக்க மாட்டாங்க. கோயில் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து வெறும் 2 கோடி ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல எவ்வளவு காசு வாங்கியிருப்பாங்க, என்னென்ன ஊழல் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அடுத்து கோயில் இடத்துல யாருமே சரி ஒருத்தர் இந்த இடத்த வந்து தப்பான கோயில் இடத்த வந்து வாங்கணும்னா யாரும் முன் வைக்க மாட்டாங்க. இந்த கேஸை பத்தி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கு லீவ்ல போன சில இவங்க வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
அங்க உள்ள அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி ப்ரொமோஷன் ஆகி வந்து ஒரு 2 நாளா மாறி போறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பதவி ப்ரொமோஷன்ல அவங்களோட லிஸ்ட் இருந்திருக்குது. பட் ஆனா இது நடந்து 2 நாளா மாறி போனாலும் அவங்களுமே சில சந்தேகங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருமேயும் கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணி அந்த கோயிலோட இடம் வந்து என்ன மதிப்பு, யாரு பேர்ல இருக்குது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா நடவடிக்கை